தூரத்துல இருக்கான், எட்டாதவனாக இருக்கிறான். அணியன், சேயன் என்றால் தூரஸ்தன், அணியன் என்றால் சிலருக்கு சமீபஸ்தனாய், சில பேருக்கு ரொம்ப சமீபத்துல இருக்கான் எம்பெருமான், இப்படி கை கட்டின தூரத்துல இருக்கான், சில பேருக்கு சமீபஸ்தனாய். எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரம் அல்லன், எவர்க்கும் எப்படிப்பட்ட ஞானிகளுக்கும். சரி, இப்படி இருக்கான எம்பெருமான் யாருக்கு அணியனா இருக்கான், யாருக்கு சேயனா இருக்கான்? சேயனா இருப்பது அதை தெரிவிக்கிறார். எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரம் அல்லன், எப்படிப்பட்ட ஞானிகளாக இருந்தாலும் எங்களுடைய ஞானத்தை கொண்டு எம்பெருமானை நாங்கள் அறிகிறோம், அவனை அடைந்து விடுகிறோம் என்று தெரிவித்தால் அவர்களுடைய சிந்தைக்கும் கோச்சரம் அல்லன், எப்படிப்பட்ட ஞானிகளுக்கும் சிந்தைக்கும் மனதிற்கும் எட்டாதவனாய். கோச்சரம் அல்லன் என்றால் கோச்சரம் கிரகிக்க கூடிய தன்மையோடே கூடினவன் அல்ல, மனதாலேயும் அவனை கிரகிக்க முடியாது. மனசாலே கிரகிக்க முடியலன்னா மற்ற எதாலே கிரகிக்க முடியும்? ஐம்புலனாலே கிரகிக்க முடியாது. நம்முடைய செவிவாய் கண்மூக்கு இதனாலே எம்பெருமானை அறிந்து கொள்ள முடியாது. எப்படிப்பட்ட ஞானிகளாக இருந்தார் என்று தெரிவித்தால் மனசாலையாவது அறியலாமான, மனசாலையும் அறிய முடியாதவனாக இருக்கிறான் சேயன். எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரன் அல்லன் என்று சேயனோட சேர்த்துக்கணும். அதை அடுத்தபடியா அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்? கோச்சரம் அல்லன், தூயன், பரிசுத்தனாய், மிகவும் பரிசுத்தனா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேருக்கு தன்னை காட்டான். அணியன், தூயன். அணியன் சமீபஸ்தனா இருக்கான், வேண்டியவர்களுக்கு அவன் எட்டும் தூரத்திலே இருக்கிறான், அவனை அறிந்து கொண்டு விடலாம். அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி தெரிவிக்கும் காலத்திலே அவன் எப்படி இருக்கான்னா, அவன் தான் தூயக்கன், பரிசுத்தனா இருக்கான். தூயன், தூயன் என்று பரிசுத்தன், துயக்கன் மயக்கன். அடுத்தபடியா தூயன், துயக்கன், மயக்கன் என்று. துயக்கன் அனுக்கிரக பாத்திரம் ஆகாதவர்களுக்கு சந்தேக ரூபமாயும், சந்தேக ரூபமா இருக்கான். அனுகிரக பாத்திரம் ஆகாதவர்களுக்கு, எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரபூதர்கள் ஆகாதவர்கள். பாத்திரபூதர்னா என்ன? பெருமானுடைய அனுகிரகத்தை கொள்ளாதவர்கள். பாத்திரத்திலே வஸ்துவை கொள்ளுகிறோம். நாம் எந்த வஸ்துவை கொள்ளுகிறோம்? நம்முடைய பாத்திரம்னு சொன்னா நம்முடைய மனசுல எம்பெருமானுடைய அனுகிரகம், அந்த அனுகிரகம் என்பதை நமக்கு இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுது என்ன ஏற்படுறது தெரியும்? அனுகிரக பாத்திரமே அல்லாதவர்களுக்கு சந்தேக ரூபமாயும் விபரீத ரூபமாயும் இருக்கும் ஞானங்களை பிறப்பிப்பவனான எம்பெருமான். அவன் சந்தேக ரூபமான ஞானத்தை பிறப்பிக்கிறான், அனுகிரகம் இல்லை என்று சொன்னான். இப்ப ஏன் அனுகிரகிப்பதில்லை எம்பெருமான்? நமக்கு ஏன் அவனுடைய அனுகிரகம் ஏற்படவில்லை? நம்முடைய பாவம், கர்மந்தான் காரணம். நாம் பண்ணின பாவத்தின் காரணமாக எம்பெருமான் நமக்கு அனுகிரகத்தை பொழிவதில்லை. நாம் சத்கர்மாக்கள் ஏதாவது ஒன்று இரண்டு கீழ்ந்த ஜென்மங்களிலே பண்ணியிருப்போம் என்று சொன்னார். என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், என் அடியாரை நோக்கினாய், அவர்கள் ஒதுங்க நிழல் கொடுத்தாய், அவர்களுக்கு விடாயை தீர்த்தாய் என்றெல்லாம் இப்படி ஏதாவது ஒரு சத்கர்மா ஏதாவது ஒரு ஜென்மத்திலே பண்ணியிருந்தால் அப்பொழுது எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு வந்து சேருகிறது. அப்படியும் இல்லாமல் அவனுடைய ஊரை சொல்றதில்லை, அவன் பேரை சொல்றதில்லை, அவனுடைய அடியார்களை நோக்குவதில்லை, ரட்சிப்பதில்லை, அவருடைய ஒரு தாகத்தை கூட போக்குவது கிடையாது என்று இப்படி இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அவனுடைய அனுகிரகம் கிட்டுவது கிடையாது. நாம் தான் காரணம் அவனுடைய அனுகிரகம் நமக்கு கிட்டாமல் இருப்பதற்கு. இந்த அனுகிரகம் இருக்குமே ஆனால் அப்பொழுது சந்தேகம், எந்த சந்தேகம் இருக்காது, விபரீயம் அதுவும் இருக்காது, அதுவும் மாறுபட்ட விபரீத ஞானமும் இருக்காது, சந்தேகம் இருக்காது, விபரீத ஞானமும் இருக்காது. ஆனால் இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் போவதுதான் காரணம். அதான் தூயன் மயக்கன் என்று தெரிவிக்கிறார். தூயன் என்கிறபடினாலே சந்தேகம்